என் செல்ல குழந்தையே, இன்று இந்த நாள் பேரதிர்ஷ்ட நாள், அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி நாள். இந்த நல்ல நாளில் என் பிள்ளை உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகி நிச்சயமாக உனக்கான வெற்றி வரத்தினை உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் என்னை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது. இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கல் உப்பின் மீது நீ வைத்துவிட்டு அதன் பிறகு நான் சொல்கின்ற இந்த ஒரு தூபத்தினையும் எனக்கு நீ போட வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது, யாரால் இந்த வாழ்க்கை இந்த நிலைமைக்கு சென்றது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி எல்லாமும் உன்னால் மாற்றத்தை காணும். எதுவாக இருந்தாலும் உன்னால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு இந்த நாளை என் பிள்ளை இந்த தாயானவள் என்னோடு சேர்ந்து நீ கடக்க வேண்டும். என் தங்கமே, இன்று வளர்பிறை பஞ்சமி ஆடி வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற நாள். கருட பஞ்சமியும் ஆனதனால் இன்று நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு அத்தனை பலன்கள் கிடைக்கும். என் பிள்ளையே, இது போன்ற பேரதிர்ஷ்ட நாட்களில் எப்பொழுதும் போல உன்னுடைய இல்லத்திற்குள் மங்களகரமான பொருட்களை நீ வாங்கி கொண்டு வைத்துவிடு. அதாவது கல் உப்பு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பச்சரிசி, சர்க்கரை என்பது போன்ற மங்களகரமான பொருட்களை எல்லாம் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்துவிடு. உன் வராகி அம்மா எனக்கு இன்று நீ நிச்சயமாக தீபத்தை ஏற்றி வை. என் தங்கமே, ஏதாவது ஒரு தானியத்தின் மீது தீபத்தை ஏற்றி வைத்தால் இன்னமும் சிறப்பு. குறிப்பாக சிறுபயிறு மேல் தீபம் வைத்து ஏற்றலாம். மருதாணி இலைகளை பரப்பி அதற்கு மேல் தீபம் ஏற்றலாம். இதுவெல்லாம் உனக்கு கோடான கோடி பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். என் தங்கமே, எப்பொழுதுமே உனக்கு நான் கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து ஒவ்வொரு தெய்வங்களிடத்திலும் ஆசிகளை பெறுவதற்கானதாக இருக்கும். ஆனால் இன்று இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெறுவதற்குரிய நாள். இந்த நாளில் நான் உனக்கு நல்லதை நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து கொடுத்து விடுவேன். என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அம்மா உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? என் தங்கமே, எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கானது மட்டும்தான் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே முழுமையாக தேடினால் நிச்சயமாக கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு பறந்தோடிவிடும். என் பிள்ளையே, அதிர்ஷ்ட நாளில் அம்மாவின் வாக்கினை கேட்பது என்பதே உனக்கு மிக பெரிய புண்ணியம் அல்லவா? அந்த புண்ணியம் இன்று உன் கண் முன்னால் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதுவும் நீ செய்த பல புண்ணியங்களினுடைய பலன்கள்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, பொதுவாக பஞ்சமி திதிகளில் நீ ஏற்றுகின்ற தீபமும் நீ காண்பிக்கின்ற தூபமும் உன்னுடைய இல்லத்திற்குள் பல நன்மைகளை கொண்டு வரும். உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும். கஷ்டங்களை அதிகமாக சந்தித்து விட்டோம் என்று எண்ணி வருந்தாதே. எதிர் வருகின்ற நாளில் தெய்வம் உனக்கு கொடுக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள தயாராக இரு. எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்கின்ற எண்ணம் இப்பொழுதெல்லாம் எல்லோருக்குள்ளும் வந்துவிட்டது. அதனால் கிடைத்திருக்கின்ற அற்புதமான நேரத்தை சந்தோஷமாகவும் உனக்கானதாகவும் மாற்றிக்கொள்ள உன்னாலான முயற்சிகளை நீ செய்து கொண்டிரு. என் பிள்ளையே, இன்னும் சிலருக்கு மனதிற்கு நிம்மதி எங்கு கிடைக்கும் தெரியுமா? தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது நிம்மதி கிடைக்கும். இன்று நீ தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்வதற்கு உகந்த நாளாக உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால்
தெய்வத்திற்கு இன்று என்ன செய்ய வேண்டும், என்ன படைக்க வேண்டும், என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை அதை செய்வதிலேயே தன்னுடைய முழு மனதையும் செலுத்தி விடுவாய். தேவையில்லாத சிந்தனைகளில் உன் மனது செல்லாமல், வேறெங்கும் உன்னுடைய கவனம் செல்லாமல், உன் வாழ்க்கையின் மீது உனக்கு கவனம் அதிகமாக வருவதை நிறுத்திவிட்டு தெய்வத்தின் மீது கவனத்தை செலுத்தி விடுவாய். எப்படியும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு விட்டோமானால் தெய்வம் பார்த்து கொள்ளும், நாம் அவர்களை வணங்குவதில் மட்டுமே கவனமாக இருந்து விடுவோம் என்று எண்ணி விடுவாய் அல்லவா? என் பிள்ளையே, தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று எப்படி நினைக்கின்றாயோ அதுபோல நம்முடைய முயற்சிகளும் நம்மோடு எப்பொழுதும் கைகோர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய தன்னம்பிக்கை ஒரு நாளும் நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது. சுயமரியாதையை ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருந்து கொண்டு உன்னுடைய வெற்றியின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையோடு சேர்ந்து இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களும் அப்படியே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்தால் மட்டும்தான் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பது விதியானால் நிச்சயமாக அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் உன்னை காத்திட உன் தாயானவள் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை காப்பாற்றாமல் நான் விட்டுவிட மாட்டேன். இதை உணர்ந்து கொண்டு அம்மாவிற்கு உகந்த நாளில் நான் சொல்வதை செய்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள். என் பிள்ளையே, எப்பொழுதும் போல தெய்வத்திற்கு படைக்கின்ற கல் உப்பில் நீ அதன் மீது சற்று மஞ்சள் பொடியை தூவி வைத்துவிட்டு அதனோடு சேர்ந்து ஒரு 3 ஏலக்காயை மேலே வைத்துவிடு. இந்த ஏலக்காயை இரவு நீ இன்று தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கும் பொழுது அந்த தூபத்திற்குள்ளாக அந்த ஏலக்காயையும் நுணுக்கி போட்டு அதிலும் சேர்த்து உன் இல்லம் முழுமைக்கும் என் பிள்ளை நீ தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். நிச்சயமாக உன் இல்லத்திற்கு மூளை முடுக்குகளில் எல்லாம் நீ காண்பிக்கும் பொழுதும் அங்கே எதிர்மறை எண்ணங்களாயினும் சரி, எதிர்மறை சக்திகளாயினும் சரி, எதுவாக இருந்தாலும் அவை உன் இல்லத்தை விட்டு வெளியேறிவிடும். உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் சற்றும் அங்கே திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும். என் பிள்ளையே, தெய்வ கடாட்சம் பொருந்திய விஷயங்கள், அதாவது ஏலக்காயை நீ போட்டு தூப ஆராதனைகளை காண்பிக்கலாம். அதே நேரத்தில் பட்டையினை போட்டு காண்பிக்கலாம். என்ன தங்கமே, இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அதில் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன். கல் உப்போடு மஞ்சள் பொடியும் சேர்ந்து அதோடு நீ இந்த ஏலக்காயையும் வைக்கும் பொழுது உன் இல்லத்திற்குள் பணவரவு அதிகரிக்கும். உன் மனதிற்குள் நிம்மதி பெருகும். அதே நேரத்தில் அந்த ஏலக்காயை எடுத்து தூப ஆராதனையில் போடும் பொழுது உன் இல்லம் முழுக்க இருக்கின்ற எதிர்மறைகளும் வெளியில் சென்றுவிடும். அப்படியானால் ஒட்டுமொத்தமாக உனக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வளர்பிறை பஞ்சமியில் என் பிள்ளை கருட பகவானையும் வணங்கி ஆடி வெள்ளிக்கிழமையில் அத்தனை தெய்வங்களினுடைய பாதத்திலும் என் பிள்ளை நீ சரணடைந்து உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எந்த நேரத்திலும் எந்த கஷ்டங்களும் வந்து விடாமல் உன்னை நான் நிச்சயமாக காத்திடுவேன். யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டு கொடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கை உனக்கானதாக எப்பொழுது மாறுகின்றதோ அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீ செய்ய வேண்டும். அம்மா சொல்வது புரிகின்றதா? சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் நீயும் சற்று சுயநலமாக இருந்தால்தான் இங்கே பிழைத்து கொள்ள முடியும். நீ அவர்களுக்கு செய்கிறாய் என்பதற்காக ஒரு சிறு துளி அளவு கூட நன்றி உணர்ச்சியினை காட்டாத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ மட்டும் நல்லவன் என்று இருந்து கொண்டிருந்தால் உன்னை எப்பொழுதோ இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி விடுவார்கள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு கெட்ட பெயரை சூட்டி விடுவார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு நீயும் உன் வாழ்க்கையின் மீது அதிக கவனம் செலுத்தி இந்த வராகி அம்மாவினுடைய கைப்பற்றி மேலேறி வா. அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து மற்றவர்களின்
உதவிகளுக்கு நீ செவி சாய்க்கும் விதமாக நான் உன்னை மாற்றி விடுகின்றேன். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற குணமுள்ள என் பிள்ளை, நிச்சயமாக அதையும் நீ செய்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பிள்ளையே, அந்த ஏலக்காயை நீ தூபத்தில் போட்டு விடுகின்றாய் அல்லவா? கல் உப்பும் மஞ்சளும் கலந்த அந்த பாத்திரத்தை என் பிள்ளை அடுத்த தேய்பிறை பஞ்சமி வரும்பொழுது நீ மீண்டும் மாற்றி வைத்து விடு. கோடான கோடி பலன்கள் நிச்சயம் உண்டு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.